ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சில்லி ராஸ்போரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஷோலோட ரிக்வெஸ்ட்டும் கூட இது. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அடிக்கடிக்கு பார்க்க வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நீ நம்ம இந்த மீனை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த மீனோட நேட்டிவ் பிளேஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு இந்தோனேஷியா அண்டு போர்னியோ. ஸோ அங்கே இருக்க ரெயின் ஃபாரஸ்ட்டில் அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மீனை வந்து பார்க்கலாம். ஸோ வைல்ட் லைஃப்லேயே இந்த மீன் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான், இது மேன்மேட் கிடையாது. அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா 2 பேரில் கூப்பிடுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் சில்லி ராஸ்போரா, இன்னொரு பேர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ராஸ்போரா. ஸோ அதிகமாக இந்த மீனை வந்து சில்லி ராஸ்போரான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சில்லி ராஸ்போராவில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து போராஸ் பிரிச்சிடிடே. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன டைப்புன்றதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். ஸோ இதோட டைப் நேம் தான் இப்போ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ராஸ்போராலே குட்டியான வகை ராஸ்போராஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.6 இன்ச்சஸ்லேருந்து 0.8 இன்ச்சஸ் தான். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஸோ பிட்வீன் அதுக்குள்ளே வரைக்கும் தான் வளரும் கேப்டிவிட்டியில். நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட 1 ஃபீட் டேங்க்கில் வச்சிடலாம் இந்த மீனை. ஸோ 1 ஃபீட் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா 1 2 மட்டும் வைக்காதீங்க. ஸோ ஒரு குரூப்பாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபிஷஸ் வைங்க, 10 இல்லை 8 ஃபிஷஸ், 8 to 10 ஃபிஷஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த மீன் வந்து கொஞ்சம் குரூப்பாக ஸ்கூலிங்காக இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய மீன் இது. அண்ட் நீங்கள் வந்து டேங்க்லாம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கேப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த மீன் பார்த்திங்கன்னா வயல்லே நல்லா வெஜிடேஷன் இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்தால் வருது. ஸோ நல்லா பிளான்ட்டெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த மீனும் இருக்கும், அதிகமாக காணப்படும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து டேங்க் செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக ஃபாக்ஸ் ஸ்டைல் கூட போட்டு வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். ஸோ அதுவே பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்க்கலாம். அப்புறம் பாட்டமில் வந்து நீங்கள் அக்கிரன் சாயில் போடலாம், சாண்டு போடலாம், இல்லை சின்ன சின்ன கிரேவல் போடலாம். அதெல்லாம் கூட இந்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டேனாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அசட்டிக்காக. பிகாஸ் அந்த தண்ணி வந்து இந்த மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சாஃப்ட் அசட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் அந்த டேனாச்சும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி அசட்டிக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீனோட டயட். ஸோ இந்த மீனோட டயட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ பெல்லட்ஸை ஃபீட் பண்ணலாம். ஸோ நார்மல் ஃப்ளேக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா தூளாக ஆக்கி ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஃபீடு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ வேர்ம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரைன் ஸ்ட்ரீம்ஸை ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இது மெச்சூர் ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1.5 and 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும், மெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்படி வச்சு நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். குட்டியாக இருக்கும்போது ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்றது கஷ்டம். அண்ட் இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmல இருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் வாட்டர் ஸ்லைட்லி அசட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸ்டூ நெக்ஸ்ட் வீடியோ. பை ஷோல்.